வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் அப்படின்னா வயது ரிலேட் பண்ண கணக்குகள், ஓகேங்களா? ஸோ வயது கணக்குகள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷியோஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் தென் ரொம்பவே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ், அப்போ ஏஜ் ரிலேட்டடான பேசிக்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, ஏஜ் ரிலேட்டடான பேசிக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ அண்ட் பி, ஓகேங்களா? ஸோ ஏவோட ஏஜ் வந்து ப்ரெசன்ட்ல, ஓகேங்களா, ப்ரெசன்ட்ல ஏவோட ஏஜ் வந்து 36, பியோட ஏஜ் 42, ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குன்னா இவங்க 2 பேத்துக்கான ஏஜ் ரேஷியோ என்ன இருக்கும் ப்ரெசன்ட்ல? சோ இந்த 2 நம்பரையும் காமனா எதால டிவைட் பண்ணலாம்? 6ஆல டிவைட் பண்ணலாமா? சோ நீங்க 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து 6 டைம்ஸும் இங்க 7 டைம்ஸ் இருக்குமா? சோ ஏ அண்ட் பியோட ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்கும்? 6:7 இருக்கும். ஓகே, இப்போ இவங்க 2 பேத்துக்கான ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. ஏ வந்து 36, பி வந்து 42. அப்போ எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் வருது? 6 இயர்ஸ், ஓகேங்களா? 6 இயர்ஸ் வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் வருது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் போது அவங்க ஏஜ் என்ன ஆகும்? 3 இயர்ஸ் வந்து ஆட் ஆகுமா? ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் போது அப்போ 36 + 3 உங்களுக்கு என்ன வரும்? 39 வருமா? 42லயும் அவங்களுக்குமே 3 இயர்ஸ் கழிச்சு பிக்குமே என்ன ஆகும்? 3 இயர்ஸ் வந்து ஆட் ஆகுமா? இவ்வளவு ஏஜ் வரும்? 45, ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தா காமனா டிவைட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? 3ஆல டிவைட் பண்ணலாமா? இங்க 13 வருமா? இங்க என்ன வரும்? 15. சோ இப்போ இவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்கும்? 13:15 இருக்கும், ஓகேங்களா? பட் ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. 39ல இருந்து 45க்கு ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன? 6 இயர்ஸ். சோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி நமக்கு காமனா தெரிஞ்ச விஷயம் தான், எத்தனை வருஷம் ஆனாலும் 2 பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து மாறவே மாறாது, ஓகேங்களா? ஏ அண்ட் பிக்கு வந்து பிரசன்ட்ல வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 2 பேத்துக்குமான வயதுக்கான வித்தியாசம் வந்து 6 வருடம் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாலும் அதே தான் இருக்கும், 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலும் அதே தான் இருக்கும். சிம்பிள். இப்போ வந்து நீங்க அந்த உங்க பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்கீங்கன்னா உங்க 2 பேத்துக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னா, இப்ப பிரசன்ட்ல 3 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ்னா ஒரு 5 இயர்ஸ் பேக், ஓகேங்களா? சோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன உங்களுக்கு 2 பேத்துக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா தான் இருந்திருக்கும்? 3ஆ தான் இருக்கும். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் போனாலுமே உங்களுக்கு உங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்களுக்கு இருக்க ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவா தான் இருக்கும்? 3 இயர்ஸா தான் இருக்கும், ஓகேங்களா? சோ ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. சோ இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு சம்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், பட் வந்து ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, சோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டீங்கன்னா இது வந்து பிரசன்ட் பேஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இங்க எழுதுற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிரசன்ட்ல அவங்களோட ஏஜ் ரிலேட்டடான ரேஷியோஸ் ஆகட்டும், ஏஜ் ஆகட்டும், அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். சோ இதுல இருந்து இப்படி மேல லைன் போட்டீங்கன்னா பேக், ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து ரேஷியோ எப்படி கொடுத்துருப்பாங்க? 2 இயர்ஸ் பேக் வந்து அவங்களோட ரேஷியோ இது, இல்லைன்னா ஏஜ் இது, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 2 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு பாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அது என்னென்ன வேர்ட்லாம் டினோட் பண்ணிருப்பாங்கன்னா எகோ அண்ட் தென் பேக், ஓகேங்களா? அண்ட் தென் 3 இயர்ஸ் பிஃபோர். ஸோ இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பனா அந்த இயருக்கு முன்னாலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கும் போது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பாஸ்ட், ஓகேங்களா? ஃபியூச்சர்ல வரக்கூடியது என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆஃப்டர், அதாவது இது நமக்கு காமனா தெரிஞ்ச வேர்டு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஹென்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹென்ஸ் அப்படின்னா ஆஃப்டர்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருந்தா இங்க எழுத போறீங்க, பாஸ்ட்ல இருக்குன்னா இங்க, ஃபியூச்சர்ல இருக்குன்னா இங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா சம் சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
at present the ratio between the ages of Arun and Deepak. ஓகேங்களா? ஸோ அருண் அண்ட் தீபக்குக்கான ஏஜ் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 4:3. இது என்னது? அட் பிரசன்ட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் 6 years. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 6 years. ஓகேங்களா? ஆஃப்டர் 6 years அருண் ஏஜ் வில் பி 26. அருணோட ஏஜ் 26. ஓகேங்களா? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தீபக் அட் பிரசன்ட்? ஓகேங்களா? பிரசன்ட்ல தீபக்கோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ நம்ம தீபக்கோட ஏஜ் வந்து 3 பார்ட்டா இருந்தா அருணோட ஏஜ் 4 பார்ட்டா இருக்கும். இதுதான் பிரசன்ட்ல அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப தீபக் ஏஜ் 3 பார்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆன்சர்? மல்டிபிள் ஆஃப் 3 தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதை வச்சு நீங்க இந்த சி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மல்டிபிள் ஆஃப் 3னா 15, 12 அண்ட் தென் 21 உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 3. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஒரு சில சம்ஸ், அதாவது ஒரு சில எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 கூட இருக்கும். அப்ப நீங்க இந்த இதை யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஆப்ஷன் வச்சே நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இது டி வந்து 3 பார்ட்னா ஏ வந்து எத்தனை பார்ட்? இதான் அருணோட ஏஜ். ஏன்னா அருணோட இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால 4 பார்ட் அப்படின்னா 3 பார்ட் 15னா 1 பார்ட் என்ன வரும்? 5. அப்ப 4 பார்ட்னா 20 அருணோட ஏஜ் இருக்கும் பிரசன்ட்ல. இந்த இன்ஃபர்மேஷன் படி 3 பார்ட்னா 1 பார்ட் என்னவா இருக்கும்? 4 பார்ட் 16 இருக்கும். இது அருணோட ஏஜ். அதே இங்க வாங்க 21னா 21ங்கிறது 3 பார்ட். அப்போ 1 பார்ட் என்னவா இருக்கும்? 7. அண்ட் தென் 4 பார்ட் தான் அருணோட ஏஜ். அண்ட் தென் 28 இருக்கும். ஓகேங்களா? சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் 6 years அவங்களோட ஏஜ் 26 ஆகுதான். இதோட பிளஸ் 6 பண்ணா உங்களுக்கு 26 வரணும். ஓகேங்களா? சோ எந்த ஆப்ஷன் பிரஸ் பண்ணா உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி 28 இருக்கு. சோ இதுவும் வராது. உங்களுக்கு என்னதான் ஆன்சர் வருது? ஏ ஆப்ஷன் ஆன்சரா? சோ ஏ ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்ன வருது? ஆஃப்டர் 6 years வந்து 26 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ரேஷியோஸ் வச்சு மல்டிபிள்ஸ் செக் பண்ணலாம். அகெயின் அந்த மல்டிபிள்ஸ் செக் பண்ணும் போது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னா எகெயின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு டேட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டாவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எந்த ஆப்ஷனுக்கு கரெக்டா வருதுன்னு அதை வச்சு செக் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து நார்மலா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சோ எப்பவுமே நார்மல் வே ஆஃப் சால்விங்கும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ வந்து 4, டி வந்து 3 ரேஷியோல இருக்கு அப்படின்னா ஏக்கு வந்து 4xங்கிறது ஏவோட ஏஜ், பியோட ஏஜ் அட் பிரசன்ட்ல 3xன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த 4x இருக்கு இல்லைங்களா? சோ இந்த 4x தான் யாரோட ஏஜ்? அருணோட ஏஜ். அதோட 6 years கழிச்சு, ஓகேங்களா, 6 years ஆஃப்டர் போது அவங்க ஏஜ் என்ன ஆகும்? ஆட் ஆகும். ஸோ அதனால ஆட் பண்றோம். ஸோ பிளஸ் 6 years போடும் போது என்ன வருது? 26 வருது. இதுல இருந்து 4x ஈக்குவல் டு இந்த 6 இங்க வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 20, x ஈக்குவல் டு என்ன வரும்? 5. ஸோ x ஈக்குவல் டு 5. நம்ம யாரோட ஏஜ் கண்டுபிடிக்கணும்? தீபக்கோட ஏஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x ஈக்குவல் டு 5. தீபக் என்னது? 3x. அப்போ 3 into 5 என்ன வரும்? 15ங்கிறதா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நார்மல் வேவே ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ அந்த நீங்க இந்த மாதிரி எக்ஸ் வச்சுதான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 26ங்கிறது என்னது? 6 years ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ 6 years ஆஃப்டர் தான் வந்து 26. அப்ப அட் பிரசன்ட்ல என்னவா இருக்கும்? அருணோட ஏஜ் 6 வருஷம் கழிச்சு 26னா இப்போ என்னவா இருக்கும்? 20 இருக்கும். இப்போ 20ங்கிறது 4 பார்ட்னா 3 பார்ட் எத்தனைன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? 4 பார்ட் வந்து 20 அப்படின்னா 1 பார்ட் என்னவா இருக்கும்? 5 இருக்கும். இதுல இருந்து 3 பார்ட் ஈக்குவல் டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 15 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி கூட இந்த சம்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 6 yearsக்கு அப்புறம் உங்களோட ஏஜ் 26. அப்ப இப்போ என்னவா இருக்கும்? 20 இருக்கும். 20ங்கிறது 4 பார்ட்னா 3 பார்ட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The age of two persons differ by
16 years. ஓகேங்களா? ஸோ 2 பர்சன்ஸ்க்கான ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 6 years ago. ஓகேங்களா? If 6 years ago the elder one, ஓகேங்களா, elder one be 3 times as old as younger one. அப்படின்னா younger one 1னா அதே மாதிரி 3 times இருக்கும் elder one. ஓகேங்களா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா 3:1 ரேஷியோல இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த வேர்டிங்ஸை ரேஷியோவா மாத்திட்டோம். 6 years ago the elder one be 3 times as old as younger one. அப்படின்னா younger one வந்து 1 மடங்குனா அதே மாதிரி 3 மடங்கு தான் elder one. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் their present age of elder one. ஸோ elder one உடைய present age கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கான ஏஜ் டிஃபரன்ஸ் 16 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்டர் ஒன் வந்து 3 பார்ட்னா யங்கர் ஒன் 1 பார்ட் இருக்கும். ஸோ இவங்களுக்கான டிஃபரன்ஸ் என்னது, 2 பார்ட். இந்த 2 பார்ட் ஈக்குவல் டு தான் 16 இயர்ஸ்னு அவங்க கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஸ். ஸோ இதுல இருந்து 1 பார்ட் ஈக்குவல் டு 18 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கு எல்டர் ஒன் பத்தி தான் கேக்குறாங்க. எல்டர் ஒன் எவ்வளோ, 3 பார்ட். 3 பார்ட் ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்டர் ஒன்னோட ஏஜ் வந்து என்னது, 24. இது எப்போ, 6 இயர்ஸ் பேக். ஸோ இது 6 இயர்ஸ் வரும்போது பிளஸ் 6 இயர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 30. ஸோ அப்போ எல்டர் ஒன்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 30. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ரேஷியோஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோல இருக்கு அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும், சால்வ் பண்ணிதான் ஆகணும். இதே ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஏஜ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அந்த ரேஷியோ வச்சு அதோடைய மல்டிபிள்ஸை செக் பண்ணி நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் எ மேன் அண்ட் ஹிஸ் சன் இஸ் 55 இயர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் the ratio of their age கொடுத்துட்டாங்க. ஓகே பாருங்க, ரேஷியோ ஆஃப் their age என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மேன் பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் சன்னா மேன் வந்து 7 சன் வந்து 4 இந்த ரேஷியோல இருக்கு. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் their age ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஸோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் சன் வந்து 55. ஸோ ஆவரேஜ்ல என்ன பண்ணியிருப்பாங்க, மேனோட ஏஜ் பிளஸ் சன்னோட ஏஜ் டிவைட் பை 2 தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 55 வந்திருக்கும். இதுல இருந்து இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்ல எழுதலாம் கூடாது. ஓகேங்களா? மேனோட ஏஜும் சன்னோட ஏஜும் என்னவா இருக்கும், 110 இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இப்ப பாருங்க, நம்ம லாஸ்ட் சம்ல என்ன பண்ணோம், டிஃபரன்ஸ் வச்சு சால்வ் பண்ணோமா. இந்த சம் என்ன பண்ணிருக்காங்க, சம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ்னாவே என்ன பண்ண முடியும், அதுல இருந்து அவங்கள 2 பேர்த்தோடைய டோட்டல் ஏஜ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுல இருந்து மென் வந்து 7 பார்ட்னா சன் வந்து 4 பார்ட். இதுல இருந்து உங்க டோட்டலா எத்தனை பார்ட், 11 பார்ட்டா. இந்த 11 பார்ட் தான் 110. இதுல இருந்து 1 பார்ட் ஈக்குவல் டு 10 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஓகே, இப்ப 10 அப்படிங்கும் போது மென்னோட ஏஜ் என்னவா இருக்கும், 70 இருக்கும். 4 பார்ட்னா 40 இருக்குமா. இது வந்து என்னது, பிரசன்ட்ல. ஆஃப்டர் 6 இயர்ஸ் கழிச்சு 76 ஆகும் 46 ஆகும் இருக்கும் மென் அண்ட் சன், அவங்களோட சன்னோட ஏஜ். ஸோ இதுக்கு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன பண்ணலாம், 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் 16 வந்து 8 டைம்ஸ். அண்ட் தென் நீங்க வந்து 2 டைம்ஸ் 4 6 வந்து 3 டைம்ஸ். ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்னது, 38:23. டி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஏஜும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல இருந்து என்ன பண்றோம், டோட்டல் ஏஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நளினிஸ் யங்கர் பிரதர் இஸ் 12 இயர்ஸ் ஓல்டு. ஓகேங்களா? If the ratio of the age of Nalini to that of her brother is 7:6. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஏஜ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. Then what will be ratio in their ages
6 இயர்ஸ் ஹென்ஸ். 6 இயர்ஸ் ஹென்ஸ்னா 6 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதுக்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.